ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து 827 வேகன்சியோட இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துறை ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படை. டோட்டல் வேகன்சி 827. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் 20/4/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, கல்வி தொகுதி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கால்நடை மருத்துவம், வெட்னரியில் தான் கேட்டிருக்காங்க. வேகன்சி 34 வேகன்சி இருக்குது. மந்த்லி சேலரி 21,700. இதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையில் வெவ்வேறு விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் 1 வருட முன் அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2வது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 523. இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 21,700. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலைஞர், அதாவது கார்டனர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 41. மந்த்லி சேலரி 21,700. இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 4வது போஸ்ட் நேம் வாட்டர் கேரியர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 5. மந்த்லி சேலரி 21,700. கல்வி தகுதி 10th பாஸு, ஐடிஐ, டிப்ளமோ வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டிருக்காங்க. 5வது போஸ்ட் நேம் காப்லர். இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 25 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி 21,600. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஐடிஐ, டிப்ளமோ முடிச்சிருக்கணும். வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 6வது போஸ்ட் நேம் ட்ரைலர், அதாவது தையல்காரர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 41. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ், ஐடிஐ, டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். வித் 1 and 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 1 வருடம் அல்லது 2 வருடம் முன் அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது போஸ்ட் நேம் வாஷர்மேன். இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி 74. மந்த்லி சேலரி 21,700. இந்த போஸ்ட்டுக்கும் கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித் 1 and 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 8வது போஸ்ட் நேம் பார்வர். இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி 43. ஸோ அதே கல்வி தகுதி, அதே சேலரி தான். ஸோ 9 பார்த்தீங்கன்னா வெயிட்டர், வேகன்சி 3 சேம் தாங்க. 10வது போஸ்ட் நேம் கார்பெண்டர், 7 வேகன்சியும். 11வது போஸ்ட் நேம் நர்சிங் ஆர்டர்லி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சியும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8, 9, 10, 11 இந்த 4 போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி தான், சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ வேகன்சி மட்டும் டிஃப்ரெண்ட் போடும். ஸோ இதுக்கான பொதுவான ஏஜ் லிமிட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். சரி, இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மூலமாகவும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாக தான் இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் இவங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.